31/7/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 15ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:02 கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 10:32 மணி வரை துவிதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று இரவு 8:10 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:43 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் இன்று காலை 10:16 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 10:32 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:10 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். புனர்பூசம் பூசம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கடக லக்னம் இருப்பு 3 நாழிகை 6 வினாடிகள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். மேலும் நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர், சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் செவ்வாய், கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி வக்ரகதியில் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். உங்களது 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் காலை முதல் மாலை வரை உள்ளார். மாலையில் முதல் இந்த சந்திர பகவான் உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். காலையில் நீங்கள் செய்யும் சில காரியங்கள் உங்களுக்கு மாலையில் அற்புதமாக நிறைவேறும். அதற்குண்டான பிரதிபலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரலாம். உறவினர்களின் வருகையால் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் வரக்கூடிய ஒரு நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருகிறார். மாலை முதல் சந்திர பகவான் உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். காலை முதல் மாலை வரை நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மாலை முதல் சில மனக்குழப்பங்கள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளிப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான மிதுனராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலை முதல் மாலை வரை சந்திராசிரமம் தொடர்வதால் சில சங்கடங்களை அனுபவிக்க நேரிடலாம். வாகன பயணங்களில் கவனம் அவசியம். பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்திலும் சரி, தொழில் வியாபாரத்திலும் சரி, சில நெருக்கடிகள் உருவாகலாம் என்பதால் அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு மாலை முதல் அற்புதமான ஒரு நாளாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகும். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம்.
வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது களத்திர பாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் உள்ளார். மாலையில் 8ஆம் பாவம் என்கிற 8ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். சந்திராஷ்டமம் ஆரம்பித்து விடுகிறது. அதேபோல் காலை முதல் மாலை வரை நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதை மகிழ்விக்க செய்யும். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் கலகலப்பாக வருமானம் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த சில வங்கி கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். கடகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களது பகைரோண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் உள்ளார். மாலையில் உங்களது களத்திரபாவம் என்கிற 7ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். காலை முதல் மாலை வரை நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைய மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு வேலை ஒன்று இன்றைய தினம் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் லட்சுமி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் உள்ளார். மாலை முதல் அவர் பகை ருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். காலை முதல் மாலை வரை உற்சாகமான ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனதில் சில காரியங்கள் எண்ணியபடி அற்புதமாக நிறைவேறி மனதை மகிழ்விக்க செய்யும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமாக சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் அற்புதமான மன மகிழ்ச்சியும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்கு வந்து விடுகிறார். காலை முதல் மாலை வரை உங்களுக்கு எடுக்கும் காரியங்கள் மன நிறைவை கொடுக்கும். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை அனுபவிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முன்னேற்றமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மருத்துவ செலவுகள் குறையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் மனதைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களது சகாயஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் உலா வருகிறார். மாலையில் உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்திற்கு மாறிவிடுகிறார். காலை முதல் மாலை வரை உங்களது ஆற்றல் மெளிரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் நீங்கள் சில காரியங்களை அற்புதமாக சாதித்துக் கொள்வீர்கள்.
விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசினர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகம், மாலையில் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் காலையில் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் உள்ள சந்திர பகவான் மாலையில் உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். இன்றைய தினம் உங்களது சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி சந்தோஷமான ஒரு நாளாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். புதிய தொழில் திட்டங்களை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். அதேபோல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய தினம் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது ஜென்மராசியில் இருந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் அலைச்சல்கள் இருந்தாலும் மாலையில் இதே சந்திர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வருவதால் உங்களது ஆதாயம் அற்புதமாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தின் மூலமாக உடல் ஆரோக்கியம் பேணி பாதுகாக்கப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய தினம் காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் உள்ளார். மாலை முதல் அவர் உங்கள் ஜென்மராசிக்கு வந்துவிடுகிறார். அதனால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இருப்பினும் காலை முதல் மாலை வரை நீங்கள் சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம் இனிமையாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் உள்ளார். மாலை முதல் அவர் அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். காலையில் ஒரு சில வருமானங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாலையில் அதற்குண்டான செலவுகளை நீங்கள் செய்ய நேரிடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் நெருக்கடியின்றி அற்புதமாக வேலை செய்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக சில உறவினர்கள் வந்து சேர்வதால் மனதில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். அதேபோல் இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை